இது ஒரு அரசனின் கதை அல்ல. மாபெரும் சாம்ராஜ்யம் முழுதும் இரும்பு படைகளுடன் 1000 போர்வீரர்களுடன் நின்றபோது வன விலங்குகளை மட்டுமே ஆயுதமாக கொண்டு மாபெரும் பேரரசை நடுங்க வைத்தவன். அவனிடம் படை இல்லை, அரண்மனை இல்லை, காடு மட்டுமே அவன் ஆயுதம். புலிகள் அவன் கோபத்தை பின்தொடர்ந்தன. யானைகள் அவன் நீதி குரலாக மாறின. சிறுத்தைகள் அவன் நிழலை விட வேகமாய் பாய்ந்தன. யார் அவன்? ஒரு சாதாரண மனிதனா அல்லது காடு தேர்ந்தெடுத்த மன்னனா? ஒரு காட்டை மட்டுமே கொண்டு ஒரு மாபெரும் பேரரசை வீழ்த்திய ஒரு வீரனின் கதை. 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழகத்தின் ஒரு பகுதியில் மங்கள பேரரசு இருந்தது. இந்த பேரரசின் படை தளபதி நெடுவேல். இவர் அடர்ந்த இருளில் வேட்டை முடித்து திரும்பிக் கொண்டிருந்தார். வழியில் ஆலமரம் ஒன்றின் அடியில் ஒரு சிறு குழந்தையின் அழுகுரல் செவியில் விழுந்தது. அங்கு சென்று பார்த்தபோது ஒரு குழந்தை கிடந்தது. குழந்தையை கையில் எடுத்த தளபதி அதன் வலது மணிக்கட்டில் இருந்த வித்தியாசமான பச்சை சின்னத்தை கண்டு திடுக்கிட்டார். அது நெருப்புச் சுடரை போலச் சுழலும் ஒரு சூரியன். மங்கள பேரரசின் மிக தொன்மையான புராணங்களில் மட்டுமே பேசப்பட்ட காலத்தை வென்ற வீரன் ஒருவனின் அடையாளம் அது. இந்த அச்சம் கலந்த ஆச்சரியத்துடன் நெடுவேல் குழந்தைக்கு வெற்றிவேல் என்று பெயரிட்டு தன் உண்மையான மகனாக வளர்த்தார். வெற்றிவேலின் இளமை பருவம் விசித்திரமாக இருந்தது. அவனது உடல் இயல்பாகவே மின்னல் வேகத்தை கொண்டிருந்தது. அவனது வாள் பயிற்சி மற்றவர்களை விட பல மடங்கு நுட்பமாக இருந்தது. வெற்றிவேலுக்கு 20 வயதான போது திருவிழாவில் மன்னர் பெருவழுதி மீது நிகழ்ந்த பயங்கர கொலை முயற்சி மங்கள நாட்டையே உலுக்கியது. கூட்டத்தில் மறைந்திருந்த 3 விரோதிகள் விஷம் தடவிய கத்திகளுடன் மன்னரை தாக்க முயற்சித்தனர். இதை கவனித்த வெற்றிவேல் கண்மூடி திறப்பதற்குள் மூவரும் இரத்த வெள்ளத்தில் கிடந்தனர். அது வீரமல்ல, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றல். மன்னர் பெருவழுதி வியப்பால் உறைந்தார். தளபதியிடம் விசாரித்த போது நெடுவேல் என் மகன் என்று கர்வத்துடன் கூறினார். இனி இவன் உன் மகன் அல்ல, என் மகன், என் இரத்தமாக என் அரியணைக்கு அருகில் இருப்பான் என்று கூறினார். அன்று முதல் வெற்றிவேல் இளவரசனுக்குரிய மரியாதையை பெற்றான். ஆனால் மன்னரின் உண்மையான மகன் ராஜேந்திரன் தனது சிம்மாசனம் வெற்றிவேலுக்கு சென்று விடுமோ என்று எண்ணி வெற்றிவேல் மீது அடக்க முடியாத பகையை பூண்டான். சில ஆண்டுகள் கழிந்தது. மங்கள பேரரசு விரிவுபடத் தொடங்கியது. பேரரசின் செழுமையை குறிவைத்த கொடூரமான ராணி தாரிகா. இவள் வடக்கில் பெரும் சாம்ராஜ்யமான அசோகரின் மகள். இவள் பெரும் படையுடன் வந்து சிற்றரசர்களை அடிமைப்படுத்துவதே இவளின் வழக்கம். அதேபோல் மங்கள பேரரசையும் அடிமையாக இருக்கச் சொல்லி தூதுவனை அனுப்பினாள் தாரிகா. இதை கேட்ட மன்னர் அவளுக்கு கீழடிமையாக இருப்பதை விட போரில் வீர மரணமடைவதே மேல் என்று கர்ச்சித்தார். போருக்காக வெற்றிவேலை மகா சேனாதிபதியாக நியமித்தார். இது ராஜேந்திரனின் பகையை உச்சத்திற்கு கொண்டு சென்றது. வெற்றிவேல் போரில் வெற்றி பெற பல திட்டங்களை தீட்டினான். அந்த இரவில் ராஜேந்திரன் செய்த துரோகம் மங்கள பேரரசின் விதியையே மாற்றியது. அவன் ராணி தாரிகாவின் தூதுவனுடன் இரகசியமாக சந்தித்து மங்கள பேரரசின் முக்கிய தளவாடங்களின் அமைப்புகள் மற்றும் படைகளுக்கான இரகசிய பாதை, முக்கிய நீர்நிலைகளின் வரைபடம் ஆகியவற்றை கூறி ஒரு ஒப்பந்தம் செய்தான். போர் ஆரம்பித்த முதல் 2 நாட்களும் மங்கள பேரரசுக்கு சர்வநாசமாக அமைந்தன. ராணி தாரிகாவின் படைகள் வழக்கமான போர் முனைகளை தவிர்த்து ராஜேந்திரன் கொடுத்த துல்லியமான தகவல்களின் அடிப்படையில் மங்கள பேரரசை துல்லியமாக தாக்கி அழித்தன. வெற்றிவேலின் வீரமும் அறிவும் துரோகத்தால் சிதைந்தன. 2ஆம் நாள் எதிரி படைகள் நீர்நிலைகளை விஷமாக்கி வீரர்களை சோர்வடையச் செய்தபோது வெற்றிவேலின் படையினர் குழப்பத்தில் தவித்தனர். 2 நாட்கள் நடந்த இடைவிடாத போரில் மங்கள பேரரசின் பெரும் தளபதிகள் பலர் கொல்லப்பட்டனர். எதிரிகளின் துல்லியமான தாக்குதல் வெற்றிவேலுக்கு ஏதோ ஒரு துரோகத்தை உணர்த்தியது. தன் உடலில் பல ஆழமான காயங்கள் ஏற்பட்ட போதும் நம்பிக்கையை இழக்காமல் போரிட்டான். ஆனால் ராஜேந்திரன் தொடுத்த அம்பு ஒன்று
வெற்றிவேலை சிதைத்தது. அம்பின் வலியை விட துரோகத்தின் வலி வெற்றிவேலை மயக்கமடைய செய்தது. இவனுடைய விசுவாசமான சில வீரர்கள் மயங்கிய வெற்றிவேலை காட்டின் அடர்ந்த பகுதிக்குள் பதுக்கினர். துரோகம் வென்றது. மன்னரை சிறைபிடித்த தாரிகா மங்கள பேரரசை அடிமையாக்கினாள். வெற்றிவேல் கண்விழித்த போது அமைதியான மூலிகைகளின் வாசம் கமழும் ஒரு குகைக்குள் இருந்தான். சுற்றிலும் அவனது சில வீரர்களும் குற்றுயிராய் கிடந்தனர். அவர்களை காப்பாற்றியவர் கண்களில் தீர்க்கமான ஞான ஒளியுடன் இருந்த ஒரு சித்தர் வெற்றிவேலின் காயங்களுக்கு அறிய மூலிகைகளை கொண்டு வைத்தியம் செய்தார். சில மாதங்கள் கடந்தன. வெற்றிவேலின் உடல் காயங்கள் மெல்ல ஆறின. சித்தர் வெற்றிவேலின் கையை பிடித்து நாடி பார்க்கும்போது அந்த சுழல் சூரியன் சின்னத்தை கண்டார். அந்த சின்னம் சித்தரின் கண்களில் பிரகாசமாக ஒளிர அவரது முகம் வியப்பால் மாறியது. அவர் குரலை தாழ்த்தி வெற்றிவேலை பார்த்து நீ யார் என்று கேட்டார். தளபதி நெடுவேலின் மகன் என்று கூறினான். வெற்றிவேல், உனக்கு தந்தை நெடுவேல் அல்ல. உன் கையில் இருப்பது சாதாரண பச்சையும் அல்ல. நீ மங்கள பேரரசைச் சேர்ந்தவன் இல்லை. நீ தெற்கு சமுத்திரத்தை கடந்து வந்த அழிந்த ஒரு மகா சாம்ராஜ்யத்தின் கடைசி வாரிசு. உன் முப்பாட்டன் உலகம் அறிந்த மாபெரும் சக்கரவர்த்தி. உன் பிறப்பின் ரகசியம் இதுதான். நீ மன்னர் பெருவழுதியின் வளர்ப்பு மகனும் அல்ல. நீ ராஜேந்திரனுக்கு சகோதரன் அல்ல. நீ இந்த உலகை ஆளவும் நீதியை நிலைநாட்டவும் பிறந்தவன். வெற்றிவேல் அந்த மாபெரும் ரகசியத்தை கேட்டு உறைந்து போனான். தான் வெறும் தளபதியின் மகன் அல்ல, வேறொரு மாபெரும் வம்சத்தின் கடைசி பொக்கிஷம் என்று அறிந்ததும் அவனுக்குள் அரியணை ஆசையை அல்ல, நீதியை நிலைநாட்டும் கடமையுணர்ச்சியை தூண்டியது. வெற்றிவேலும் அவனது வீரர்களும் சித்தரின் குகையில் தியானம் பயின்று போர்த்தந்திரங்களை செப்பனிட மாதங்கள் கடந்தன. இதற்கிடையில் மங்களப் பேரரசு ராணி தாரிகாவின் கொடூரமான ஆட்சியின் கீழ் சிக்கியிருந்தது. மன்னர் பெருவழுதி ஒரு சிறிய சிறைக்குள் அடைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார். ராஜேந்திரன் தான் செய்த துரோகத்தால் அரியணை கிடைக்கும் என்ற கடைசி நப்பாசையில் தாரிகாவிற்கு அடிபணிந்து ஓர் அடிமையைப் போல சில வேலைகளை செய்து வந்தான். வெற்றிவேல் நாட்டு நிலவரங்களை வேவுகாரர்கள் மூலம் அறிந்து உள்ளுக்குள் துடித்தான். இந்த சில வீரர்களை வைத்து கொண்டு ராணியை வீழ்த்துவது என்பது இயலாத காரியம் என்று அறிந்தவன் இயற்கையின் பலத்தை நாடினான். சித்தரின் ஆலோசனையுடன் வெற்றிவேல் காட்டை தன் களமாக மாற்றினான். அவன் முதலில் அடர்ந்த வனத்தில் வசித்த பழங்குடியினரை தேடிச் சென்றான். அவர்கள் தாரிகாவின் ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்டு தங்கள் வழிபாட்டு இடங்களை இழந்தவர்கள். வெற்றிவேல் அவர்களை சந்தித்து, நீங்கள் இந்த மண்ணின் காவலர்கள், வாருங்கள், உங்கள் கோபத்தை ஆயுதமாக்குங்கள். நாம் இழந்ததை போராடி மட்டுமே பெற முடியும் என்று கர்ஜித்தான். அவனது உறுதியான வார்த்தைகளும் சித்தரின் பரிந்துரையும் பழங்குடியினரின் தலைவனை ஈர்த்தன. குறுகிய காலத்தில் அவர்கள் வெற்றிவேலை தங்கள் தலைவனாக ஏற்றனர். அடுத்ததாக வெற்றிவேல் சித்தரிடமிருந்து கற்ற மர்மமான வனமந்திரம் மூலம் வனவிலங்குகளை போருக்கு தயார் செய்தான். அவன் விலங்குகளின் மொழியை புரிந்து அவற்றின் இயல்பான ஆற்றலை ஒழுங்குபடுத்தப்பட்ட போர்த்திறனாக மாற்றினான். காடு அவனுக்கு பயிற்சி தளமாகியது. பயங்கரமான புலிப்படைகள் மறைந்திருந்து தாக்குவதற்கும் வேகமாக பாயும் சிறுத்தைகள் மற்றும் யானை பட்டாளங்கள் கோட்டைகளை உடைப்பதற்கும் தயார்படுத்தப்பட்டன. சரியாக 6 மாதங்களுக்கு பிறகு ஒரு அடர்ந்த பௌர்ணமி இரவில் வெற்றிவேலின் வனப்படை மங்களப் பேரரசின் மீது பாய்ந்தது. அது ஒரு சாதாரணமான எதிர்த்தாக்குதல் அல்ல, அது இயற்கையின் சீற்றம். முதலாவது அலை பழங்குடியினரின் வேட்டைக்காரர்கள் இரவின் இருளில் மறைந்து துல்லியமான விஷ அம்புகளை பயன்படுத்தினர். இரண்டாவது அலை கட்டுப்படுத்தப்பட்ட யானை பட்டாளங்கள் கோட்டையின் இரும்பு பிரதான வாசல்களை உடைத்து தரைமட்டமாக்கின. மூன்றாவது அலை ராணி தாரிகாவின் வீரர்களை நிலைகுலையச் செய்த புலிப்பாய்ச்சலும் சிறுத்தை வேகமும். ராணி தாரிகாவின் படைகள் மனித எதிரியை சமாளிக்க பழகியவர்கள். ஆனால் பசியுடன் பாயும் புலிகளையும்
ஆவேசத்துடன் மோதும் யானைகளையும் அவர்களால் சமாளிக்க முடியவில்லை. பீதியில் அவர்கள் சிதறி ஓடினர். போர்க்களத்தின் மையத்தில் வெற்றிவேல் ஒரு காட்டுச் சிங்கம் போல ராணி தாரிகாவை அடைந்தான். சுழல் சூரியன் சின்னம் அவன் கையில் ஒளிர்ந்தது. தனது சித்தரின் ஆசீர்வாதத்தை பெற்ற வாளைச் சுழற்றி தாரிகாவின் கேடயத்தை துண்டாக்கி அவளை வீழ்த்தினான். தாரிகா வெற்றியை இழந்த கோபத்தில் வெற்றிவேலின் முன் மண்டியிட்டாள். வெற்றிவேல் வெற்றியை நிலைநாட்டினான். அவன் நேராகச் சிறைக்குச் சென்று அவமானப்படுத்தப்பட்ட மன்னர் பெருவழுதியையும் குற்ற உணர்ச்சியால் தலை குனிந்திருந்த ராஜேந்திரனையும் விடுவித்தான். ராஜேந்திரன் வெற்றிவேலின் கால்களில் விழுந்து கதறி அழுதான். நான் செய்த துரோகத்திற்கு மன்னிப்பில்லை. நீதான் இந்த நாட்டை ஆளப் பிறந்தவன், நீதான் என்றான் ராஜேந்திரன். ஆனால் வெற்றிவேல் நிதானமான ஒரு புன்னகையுடன் மறுத்தான். நான் அரியணையை ஆள வரவில்லை ராஜேந்திரா. நான் நீதியை பாதுகாக்க வந்தவன். உன் துரோகம் உன்னை கீழே தள்ளினாலும் இந்த நாட்டின் மீது உனக்கிருக்கும் உரிமை மாறாது என்று சொல்லி ராஜேந்திரனை நோக்கி திரும்பினான். நான் உனக்கு முடிசூட்ட விரும்புகிறேன். ஏனெனில் இது உன் பிறப்புரிமை. என் பிறப்புரிமையோ வேறு. அவன் தன் கையிலிருந்த சுழல் சூரியன் சின்னத்தை உயர்த்தி பிடித்து சித்தரின் வாயிலாகத்தான் அறிந்த இரகசியத்தை மன்னர் பெருவழுதிக்கும் இளவரசன் ராஜேந்திரனுக்கும் மக்களுக்குமாக கூறினான். நான் காலத்தை வென்ற ஒரு சக்கரவர்த்தி வம்சத்தின் வாரிசு. அரியணை ஆசை எனக்கில்லை. ஒரு வீரனின் கடமை நீதியை நிலைநாட்டுவது மட்டுமே. மங்கள நாடு எனது தற்காலிக வீடு. இனி என் பயணம் எனது உண்மையான சாம்ராஜ்யத்தின் வேர்களை தேடுவதுதான். வெற்றிவேல் மகா சேனாதிபதி பட்டத்தை துறந்து அப்பட்டத்தை பழங்குடி தலைவனுக்கு கொடுத்தான். ராஜேந்திரனுக்கு நம்பிக்கையான நண்பனாகவும் மங்கள நாட்டின் தூணாகவும் நீதியின் காவலனாகவும் இருக்க உறுதியளித்து மங்களப் பேரரசை புதிய சகாப்தத்தின் பாதையில் வழிநடத்தினான் இந்த இளம் வீரன் வெற்றிவேல். இது போன்ற வரலாற்று காவியங்களை காண நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்து தங்கள் ஆதரவை கொடுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.